நேர்களே, அடுத்ததா திருச்சி பண்பலை 102.1 இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தொழில்நுட்பம் நம்மை அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதா அப்படிங்கிற தலைப்புல தான் விவாதம் நடக்க போகுது. நம்மோட இணைந்து பேசுறதுக்காக மனநல மருத்துவர் எம். உஷா நந்தினி அவர்கள் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நேரலையில நீங்களும் பங்கேற்கலாம், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம், உங்களோட கேள்விகளையும் கூட கேட்டதுக்கான விளக்கத்தை பெறலாம். அறிதிறன் பேசியெல்லாம் பயன்படுத்தும் போது பெரியவங்க எல்லாம் தெரியாதவங்க சில பேர் இருக்கலாம், பல பேருக்கும் தெரியுது, ஆனா சின்னவங்களை பார்த்து இது கூடவா தெரியாதுலாம் சொல்லி தரணுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி போடுறாங்க. சரி, சிறியவர்கள் மத்தியிலுமே இது நிலவுது. நண்பர்களுக்குள்ள பேசும்போது இதெல்லாம் போன வாரமே வந்துச்சு, நீ இப்ப பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கமோ. அப்போ அன்றாடம் நிகழக்கூடிய இந்த வரவுகளை, புது வரவுகளை, தொழில்நுட்பம் சார்ந்து வரக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு கட்டாயத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய மக்கள் ஆளாயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் ஒரு அழுத்தத்துக்கு நம்ம ஆளாக்குதா? அப்ப தொழில்நுட்பம் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறோம் அதனால அப்படின்னு யோசிக்க வேண்டும். நம்ம அதனால நம்மளுடைய வேலைகள் எல்லாம் நம்ம விரைவா செய்ய முடியும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு வகையில் அழுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கிறதுக்காக தான் இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. தொழில்நுட்பம் நம்ம அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதா இல்லையா, இதுவா தான் பேசுறோம். நம்ம கூட இருக்கிறாங்க மனநல மருத்துவர் எம். உஷா நந்தினி அவர்கள். நமக்கு நல்ல அறிமுகமானவங்க தான். நிகழ்ச்சிக்கு அவங்க அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. முதல்ல உங்ககிட்ட கேட்கணும், நீங்க சோஷியல் மீடியால நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, மக்களுக்கு நிறைய இயங்கிட்டு இருக்கீங்க, சமூகம் சார்ந்து மக்களை சந்திக்கிறீங்க, தொழில்நுட்பத்தையும் நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கா, ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற ஏற்பட்டிருக்கா அப்படி ஏதாவது கட்டாயம்? அழுத்தம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்னடா இதெல்லாம் பண்றாங்களே நம்ம பண்ணலையே அப்படின்ற ஒரு தோணல் உண்டாயிருக்குதான். நானும் மனுஷன் தானே, அப்ப இருக்கதானே செய்யும். ஆனா அதை நான் அழுத்தம்னு எடுத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இப்படி ஆகுதுன்னு என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. மேபி நான் உளவியல் சார்ந்த துறையில இருக்கிறதுனாலயோ என்னவோ சரி தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் எடுத்துட்டு கடந்து போயிடுறேன் மேம். இதனால என்ன இருக்கு அப்படின்னு நீங்க போயிடுறீங்க. அப்ப இது தொடர்பா நீங்க சந்திக்கிற மக்கள் இது மாதிரி எதுவும் பேசுறாங்களா, இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எதுவும் நடந்திருக்கா? நம்ம சந்திக்கிற மக்கள் மோஸ்ட்லி மனநோயாளிகள் அப்படின்றதுனால இதை பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நார்மலா எல்லாரும் தினம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை ஆங்கிலத்துல நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, FOMO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னடா இது நமக்கு தெரியலையே, இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உக்ரைன் அதிபர் ஏதோ சொல்லிட்டாரு, நம்ம இவ்வளவு நாளா அதை பத்தி யோசிக்கவே இல்லையே, என்னடா அது பக்கத்து நாட்டுல எப்படி நடக்குது நமக்கு தெரியலையே, ஏஐன்னு சொல்றாங்க, திடீர்னு ஏஐ பத்தி ChatGPTன்னு சொன்னாங்க, அப்புறமா போட்டோ வருதுன்னு சொன்னாங்க, இப்ப வீடியோ வருது, படமெல்லாம் ஏஐல எடுக்கிறாங்க, நமக்கு அதோட ABCD கூட தெரியலையே. இது எகைன் இன்னும் சின்ன பிள்ளைகளை, ஸ்கூல் பிள்ளைங்களை நம்ம நிறைய பாக்குறதுனால இந்த கொஸ்டின் வந்துருமோ, அந்த கொஸ்டின் வந்துருமோ, இந்த கொஸ்டின் பேங்க் படிக்காம விட்டுருவோமோ, இந்த கைடு புக் படிக்காம விட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டா என்ன பண்றதுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு நமக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கொடுக்குது. என்னதோட நம்ம புதிய புதிய வார்த்தைகள்லாம் வேற கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். ஏஐ மயம் அது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சு போன ஒரு வார்த்தை ஆச்சு. எம்ஆர்ன்றாங்க, எக்ஸ்ஆர்ன்றாங்க, ஏஆர்ன்றாங்க, ஒண்ணும் புரியல. இப்ப எனக்கு FOMO ஆகுது, நீங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு தெரியலன்றதுனால. தொழில்நுட்பம் நம்மை அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதா இல்லையான்னு தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்காங்க டாக்டர் உஷா நந்தினி அவர்கள். போற போக்குல FOMOன்னு ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுவே இப்ப புதுசாகி போச்சு, நமக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்ப அதனால என்ன பெருசா ஆயிட போகுது, வரக்கூடிய விளைவுகள் என்ன உங்கள்கிட்ட கேட்போம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ன ஆகுதுன்னா, நம்ம இது தெரியாம போயிடுச்சோ, அது இல்லாம போயிடுமோ, இது வந்துருமோ, இவங்க எல்லாரும் ட்ரிப் எல்லாம் போறாங்களே, நம்ம இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு கூட போக முடியலையே, இவங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் இருக்கே, நம்ம வீட்ல வெறும் இதுதானே இருக்கு, இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்களே, இவ்வளவு ஃபிட்டா இருக்காங்களே, நம்ம இவ்வளவு ஒபீஸா இருக்கமே, நம்ம டயட் இருக்கிறது இல்லையா, நம்ம ஸ்கின் கேர் பண்றது இல்லையான்னு சொல்லி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நமக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு வருது. நான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்துருமான்றதுல இருந்து நம்ம விஷயங்கள்ல இவங்க எல்லாம் லவ் மேரேஜ் பண்றாங்க, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம், அப்ப இந்த மாதிரி போட்டோகிராஃபியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இப்படின்னு நிறைய வருது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின்ல 3 விதமான நெட்வொர்க்ஸ் நியூரோ சயின்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் நெட்வொர்க், சாலியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலியன்ஸ் நெட்வொர்க்ன்றது என்ன அப்படின்னா, ஏதாவது புதுசா பார்த்துட்டா நம்ம பிரெயின் அதுல போய் அதை கேப்சர் பண்ணணும், அதை போய் பார்க்கணும் அப்படின்னு தோண வைக்கிற நெட்வொர்க். இது ஓவர் ஆக்டிவ் ஆயிடுது இல்லையா. லைக் நம்ம டிஃபால்ட் மோட் அப்படின்னா நம்ம சும்மா சாதாரணமா உட்காந்துட்டு போர் அடிச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்கும் போது அந்த பிரெயின் நெட்வொர்க் ஆக்டிவா இருக்கு. சென்ட்ரல் சாலியன்ஸ் நெட்வொர்க்ன்றது நம்ம எதையோ ஒன்று யோசிச்சு நம்ம செயல்படுத்திட்டு இருக்கும்போது அது ஆக்டிவா இருக்கு. இது ரெண்டும் பண்ணிட்டு இருக்கும்போது சாலியன்ஸ் நெட்வொர்க் என்ன பண்ணுது, இதை பாரு, அதை பாரு, இதை பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நம்மளோட பிரெயின் ரிசோர்சஸ், பிரெயின் ரிசர்வ் எக்ஸாஸ்ட் ஆயிடுது. அப்ப இதை பண்ணிட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஆகுது, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம உட்காந்து உருப்படியா ஒரு புக் படிப்போம், இல்ல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா நம்ம பிரெயினால ஒன்னும் வேலை செய்ய முடியறது இல்ல. அப்ப டயர்ட் ஆயிடுது. நம்ம உடம்பு மாதிரி தானே அதுவும். அந்த டயர்ட்னஸ்ல என்ன ஆயிடுது, சரி போய் படுத்து தூங்குவோம்னு சொல்லுது. இல்லையா இன்னும் வர்ஸ் பண்ணதையே டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு FOMO மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், Facebook ஆகட்டும், என்னத்தை பாக்குறோம்னு தெரியாது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. இது குழந்தைங்க 2-3 வயசு குழந்தைங்கள்ல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் மேம் FOMOவோட கான்செப்ட். டூம்ன்ற வார்த்தை ஒரு அழிவு, அதை குறிப்பிடுற மாதிரியான வார்த்தை தானே. இப்படி தான் பாத்துட்டு ஒண்ணுக்காக வேலையை செய்யறது அப்படின்னு. அதாவது இப்போ நான் என்னமோ நான் பண்ணணும், லட்சம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் தேடுறேன், இல்ல நான் இதை பத்தி படிக்கணும்ன்றதுக்காக பாக்குறேன், எனக்கு பாட்டு பிடிக்குது நான் தேடி பாக்குறேன்னா ஓகே. ஆனா இது வந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, அதுல இருக்கிறது நம்ம உள்வாங்கிறதுக்கு கூட கிடையாது. பட் தேவையில்லாத ஸ்க்ரோலிங்ன்றத நம்ம ஆங்கிலத்துல டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லி அது ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம் சொல்ல கொடுக்குறது. இந்த சாலியன்ஸ் நெட்வொர்க் மேம், அது ஒரு கை பார்க்கணும். சரி பரவாயில்ல, அது ரொம்ப முக்கியமான நெட்வொர்க். நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அது தேவை. ஆனா அதை போட்டு நம்ம தான் படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம திட்டிட்டு இருக்கோம். ஆமா, பணப்படுத்துறாங்க. சரி, தொழில்நுட்பம் நம்மை அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதா அப்படின்னு தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்காங்க டாக்டர் உஷா நந்தினி அவர்கள். இணைப்பில் வரும் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. சொல்லுங்க. எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு. செல்போன் டச் போன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். ஐயா, உங்க ஊரு பேரு? வளையாபதி அவர்கள். சொல்லுங்க சொல்லுங்க. இது சிலரை எடுத்து பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்காக வேண்டிய ஒரு மற்றவருடைய துணை தேவைப்படுது. சரி. அத எனக்கும் அந்த புரிதல் கிடையாது. அப்ப அந்த காலத்துல நான் 3வது படிச்சது. சரி சரிங்க. இப்ப அதை பத்தி எடுத்து பார்க்கும்பொழுது மனசு கஷ்டமா இருக்கு. சரிங்க. என்னடா அது, நம்ம இதை வாங்கிட்டோம், இதுல
சரி அதை எடுத்து வாங்கிட்டீங்கன்னு ஆசைப்பட்டேன். சரி உளைச்சல் இருக்கு, மன உளைச்சல். சரிங்க. அவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்ம மனநல ஆலோசகர் இப்ப சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க. உங்க கேள்வியை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆமா, படம் சொல்றதை கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது. ஜோக்கர்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த படம். நம்ம 4G இணைப்புனால எல்லா கிராமங்களுக்கும் வந்து போன் போயிடுச்சு, ஆனா டாய்லெட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கொடுக்குற அந்த படம். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த வயசுலயும் டச் போன் நம்ம வாங்கிட்டோம், அதை பிரயோகப்படுத்த முடியலையே ஒரு அழுத்தம் வருது. எனக்கு வந்து ஆச்சரியமாவும் இருக்கு, பட் அது உண்மையும் கூட. நம்மளோட குடும்பங்களே நிறைய பேர் நம்ம பார்க்க தான் செய்யறோம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம போன் எதுக்காக வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும்லங்கய்யா. நம்ம பேசுறதுக்காக தான் வாங்கியிருந்தோம்னா, நமக்கு டயல் பண்ண தெரியுது, போன் பேச தெரியுதுன்னா நம்ம மனசுக்கு நிம்மதி கொடுக்கலாம். பட் இருந்தாலும் மனசு சும்மா இருக்காதே, இவங்க எல்லாம் என்னென்னமோ பண்றாங்களே, நம்மளும் பண்ணி பார்ப்போமேனு தோன்றதுதான். பேரம் பேத்திங்க பசங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லலாம். இல்லையா, யூடியூப்லயே எப்படி போன் யூஸ் பண்றது வீடியோ இருக்குங்கய்யா, அதுவும் நம்ம வந்து பிரயோகப்படுத்தி பார்க்கலாம். பட் ஒரு உளவியல் பார்வையில நான் பாக்குறப்ப இதான் சொல்லுவேன், என்ன தேவை அந்த போன்ல இருந்து நமக்கு, என்ன தேவை, அந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சா, அதோட நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஒரு அழுத்தம் நம்மள வந்து அடையாது அப்படின்னு நினைக்கிறேன். குமரநகர் லட்சுமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியா தன்னுடைய கருத்து பதிவு செய்றாங்க. தொழில்நுட்பம் வேகத்தை அதிகம் சார்ந்தது, நாம் இழந்தது நமது சுயத்தை. எதிர்காலத்தில் அட்டென்ஷன் டிசார்டர் பெரிய அளவிலான வியாதியாக இருக்கும், அனுபவத்திலான மரியாதை என்ற ஒன்றே இருக்காது. அனுபவத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு தெரியல, அந்த வாக்கியத்தை சரியா இது ரொம்ப உண்மைன்னு நான் வந்து அக்செப்ட் பண்றேன். பட் எதிர்காலமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்பவே டெய்லி 2 பேஷண்ட், எஸ்பெஷலி NRIs இல்லனா வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருக்க பேஷண்ட் வந்து எனக்கு அடல்ட் ADHD இருக்கான்னு எவாலுவேட் பண்ணுங்க மேம்னு வராங்க. அது ஏங்க நீங்க அடல்ட் ADHD இருக்கான்னு வரீங்க, உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் முதல்ல ஆரம்பிக்கணும். நீங்க முதல்ல என்ன ஊரு, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஆரம்பிச்சு ஏன் நீங்க அடல்ட் ADHD இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, கூகுள்ல நான் என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன், எனக்கு அது அப்படிதான் காட்டுச்சு. அகைன் டெக்னாலஜி. சரி ஓகே, அப்படி என்ன உங்களுக்கும் அழுத்தத்தை உருவாக்க சொல்றேன், கேட்டேன் பாருங்க, கண்டிப்பா அழுத்தத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கு. ஆமா சரி ஓகே, அப்படி என்ன சிம்டம்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்றேன், ப்ராஜெக்ட் டெட்லைன் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வந்து உட்கார்ந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், இல்லனா வந்து என்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் நிறைய தொலைக்கிறேன், ஒரு விஷயத்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து கிரிக்கெட்ல என்னாச்சு இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல புதுசா ஏதோ வந்திருக்குன்னா நான் அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் இப்ப பொதுவா இருக்கிற சிம்டம் சொல்லிட்டு எனக்கு அடல்ட் ADHD இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. பட் அது ஒரு அறிவியல் பூர்வமான டயக்னோசிஸ், நம்ம செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்க வேண்டாமே அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். தொழில்நுட்பத்தை இப்படி நான் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கேன், எங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன். வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருக்கிறது. அதாவது மேம் கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும் அப்படின்னு. மேம், இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தியா பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட் அதுல முழுகிட்டோம் அப்படின்னா அதுலயே இருக்கும். இந்த ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இணை நோயாக மன அழுத்தம் வருது அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது வந்து, ஒரு நபர் வந்து அடிக்ஷனாக செல்போனுக்கு அல்லது இந்த டெக்னாலஜி பொருட்களுக்கு ஆறாங்க அப்படிங்கிறது எந்த சென்சன்ஸ் மூலியமா கூட இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இதை பத்தி சொல்லுங்க மேம். ரொம்ப அருமையான கேள்வி மேம், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா வந்து ஸ்கிரீன் டைம் பத்தி கேட்டீங்க. ஸ்கிரீன் டைம் நம்ம கரெக்ட், நீங்க ஆரம்பிச்சா எவ்வளவு போறோம்னே தெரியுது இல்ல. இதை வந்து நம்ம கட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கா நான் என்ன சொல்லுவேன், என்ன ஃபாலோ பண்றேன் என்னோட கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா, நம்ம போன்லயே செட்டிங்ஸ்ல போய் நம்ம வந்து ஒரு ஆப்பையும் எவ்வளவு நேரம் பிரயோகப்படுத்துறோம் அப்படின்றது வரும். இல்ல அதுக்குன்னு நிறைய ஆப்பும் இருக்கு. சோ நம்ம இவ்வளவு நேரம் பிரயோகப்படுத்துறோமா அப்படின்ற அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரீன் டைம் கட் பண்றதுக்கான முதல் படியா இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் யூஸ் பண்றோம், இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துல இருந்து 12-13 மணி நேரம், இன்ஃபேக்ட் 20 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ற பேஷன்ஸ் எல்லாமும் நான் பாத்துட்டு இருக்கேன். சோ அப்படி ஓபன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமே ஆமா இல்ல மேம் நான் கட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட்ஃபுல்லா நான் ட்ரை பண்றேன்னு இன்டென்ஷனலா பண்ணும்போதே அது கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை இது வேண்டாம் அது வேண்டாம்னு வைக்கும்போது இன்னும் குறையும். இதுதான் நம்ம முழுமையா ஸ்கிரீன் டைம் நம்மளால கட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அதை சார்ந்து இருக்கு. நம்மளோட வேலைக்காக ஆகட்டும், வாட்ஸ்அப்ல தான் வந்து அபிஷியல் மெசேஜே வருது. ஐடி ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்வாதாரமே ஸ்கிரீன் தானே. சோ அப்போ வேலைக்காக நேரத்தை ஒதுக்கும் போது அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதும் ஸ்கிரீன் லைஃப் பேலன்ஸை நம்ம கொண்டுட்டு வரணும். இது ஒண்ணு. 2வது மேடம் வந்து போன் அடிக்ஷனை பத்தி சொன்னாங்க. போன் அடிக்ஷன்றது வந்து அறிவியல் பூர்வமா இன்னும் ஆக்சுவல் கிளாசிபிகேஷன் இதான் டிசார்டர்னு சொல்லி இன்னும் வரல. பட் ஸ்டில் அடிக்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதை தவிர வேற எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. போனை தவிர என்னால வந்து என்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான என்னோட கரியர் ஆகட்டும், என்னோட ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், என்னோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், என்னோட பாடி ஃபிட்னஸ் ஆகட்டும், எதுலயுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. போன்லயே தான் இருக்கேன். அதுவும் போன் தேவையில்லாததுக்கு தான் யூஸ் பண்றேன். என்னோட வேலைக்காக கிடையாது. நான் ஒரு போட்டோகிராஃபரோ இல்ல வந்து நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனலோ கிடையாது. போன் எனக்கு அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் என்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நேரம் எனக்கு போன்லயே போயிடுது. போன் இல்ல அப்படின்னா நான் ஒரு பரபரன் ஆயிடுறேன். வித்ட்ராவல் சிம்டம். இந்த 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போனை புடிங்கிட்டு போயிட்டு அவ்வளவு கோவம் வருது, ஒரு பரபரன் ஆயிடுறது, என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த நோட்டிபிகேஷன் என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த மாதிரி பண்றது. இதெல்லாம் நம்ம ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியா தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. மலைக்கோட்டை மாலதி, தொழில்நுட்பத்தால் விரைவில் முடிவெடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற முடிகிறது, ரொம்ப பயன் உள்ளது, அது எப்படி அழுத்தமாகும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இப்போ மலைக்கோட்டை மாலதி உண்மையான பாராட்டணும். ஏன்னா தொழில்நுட்பம்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லாரும் இந்த அறிதிறன் பேசிய தவிர எதை பத்தியுமே சொல்லல. தொழில்நுட்பம்ன்றது எல்லா துறைகளிலும் பறந்து விருந்து இருக்கிறது. நிதி, நீதி, கல்வி, அரசு நிர்வாகம், விளையாட்டு அப்படின்னு அது பல தளங்கள்ல அதோடைய முகத்தை காட்டிட்டு இருக்கும்போது நம்ம வெறும் இதை பத்தி நம்ம கைகள்ல விளையாடுறது அதானங்க அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மருத்துவத்துறையிலும் இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்திருக்கு, மக்களுடைய வாழ்க்கைக்கு அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. அது எப்படி அழுத்தமாகும்? அது
ரொம்ப நல்ல கருத்து. ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துலயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுல ப்ரோஸ் நிறையவே இருக்கு. இல்லைன்னா ஏன் டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டுட்டு வரணும். எல்லா இடத்துலயும் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ போன்ல ஆப் இல்லாம அவங்களால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரன்னே பண்ண முடியல. கல்வியிலையும் வந்துருச்சு. மெடிக்கல்ல கண்டிப்பா டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நம்மளால வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ண முடியுது. சோ இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஒரு பாட்டு வரிகள் மூலமா சொல்றேன். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் அப்படின்னு முத்து படத்துல வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. கரெக்டா? சோ சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் a good servant but a bad master. டெக்னாலஜி இஸ் a part of science. நம்மளால அதோட பிரயோகத்தை நல்ல வழியில பண்ண முடியும்னா அது நல்லதா இருக்கும், அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்கிட்ட நம்மளோட கண்ட்ரோலை இழந்துட்டோம், அதை நம்மள கண்ட்ரோல் எடுக்க விட்டுட்டோம். லைக் மேடம் சொன்ன மாதிரி அடிக்ஷன், இல்லைன்னா வந்து இதுலயே நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஃபோமோ டூம் ஸ்கிரீன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுக்கிட்டே நம்ம கண்ட்ரோலை விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப அது ஒரு பேட் மாஸ்டர் தானே. இப்ப நீங்க சொன்னது போலவே தான் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் சுவாமி விமுக்தானந்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. நாளிதழ் ஒன்றில் அண்மையில செயற்கை நுண்ணறிவும் இயற்கை நுண்ணறிவும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற போலவே அது ஒரு அலாவுதீன் கையில இருக்கிற விளக்கு மாதிரி தான். நீங்க சொன்னீங்கன்னா கட்டளை இட்டீங்கன்னா ஒரு பூதம் வந்து நிக்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா அதுக்கு நீங்க வேலை கொடுக்குற அளவுக்கு, வேலை வாங்குற அளவுக்கு நீங்க சரியானவரா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அது போலதான் செயற்கை நுண்ணறிவு நம்ம கையாள வேண்டி இருக்குது. அது பூதம் மாதிரி தான், கையாள தெரிஞ்சவங்களுக்கு சரி, இல்லைன்னா சிக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பல மாணவர்களும் அவங்களோட சொந்த அறிவாற்றலை வளர்த்துக்காம செயற்கை அறிவை நம்பி சுயமான தங்களுடைய திறமைகளை, கற்பனைகளை, சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாம வெற்று மனிதர்களா போயிடுறாங்க அப்படின்ற ஆதங்கத்தையும் ஐயா அந்த கட்டுரையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சிந்திக்க நம்ம மூளையும் வந்து ஒரு இரும்பு மாதிரி தானே, பிரயோகப்படாம வச்சா துருப்பிடிச்சிரும். அதுதான் ஐயா சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்பம் அழுத்தம் இல்லை, நாம் எடுத்துக்கொள்ளும் வகையில் தான் அது அழுத்தமாகிறது. நம்மை நாமே அழுத்தத்திற்கு இழுத்து செல்கிறோம் என்றே கூறலாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தாயமா அம்ஜத் புதுக்கோட்டையில இருந்து வாட்ஸ்அப் வழியா சொல்ல நேர் என்ன சொல்லிருக்காங்க. அவங்க வணக்கம். வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். சொல்லுங்க. கந்தான மனிதநேயம் என்ற சிந்தனையோட புத்தூர்ல இருந்து துறை சொல்லுங்க. இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம படிக்கிறது, வேலை பார்க்கறது, நிறைய விஷயங்கள்ல ஈஸியாகவும் எளிமையாகவும் சீக்கிரம் முடியுதுன்னு சொல்றோம் நினைக்கிறோம். ஆனா இல்லாத காலத்துல இருந்த ஒரு மன நிறைவோ ஒரு மன அமைதியோ இப்ப இல்ல. ஒரு குழந்தைய கேட்டா கூட எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, ஒரு வேலை பாக்குறது எல்லாமே அப்படியே ஒரு டென்ஷனாவே இருக்காங்க. எந்த ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்காங்க. இவ்வளவு வசதிகள் இருந்தோம், தொழில்நுட்பம் மனத்தை அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதுல இருந்து நம்ம மீண்டும் நம்ம வேலையை தொழில்நுட்பத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதே போல நம்ம மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும். என்ன மாதிரி எல்லாருமே இருக்கணும். மாணவர்கள், வேலை செய்யறவங்க, வீட்டுல இருக்க இல்லத்தரசிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆலோசனை கொடுங்க மேடம். நன்றி. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஜெனரேஷனுக்கும் இருக்கிற ஒரு சிந்தனை. அந்த காலத்துல நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்தோம், இப்ப இதெல்லாம் இல்ல அப்படின்றதுதான் இப்பயும் அது இருக்கு. அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஒரு ஜெனரேஷனுக்கும் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அந்த காலத்துல நிம்மதியா இருந்தோமா அப்படின்னு நம்ம பின்னாடி பாக்குறப்ப இருக்கு. மேபி இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நாங்க அப்ப நிம்மதியா இருந்தோம், ஏஐலாம் அப்பதான் வந்தது, இப்பெல்லாம் நீங்க இருக்கீங்கன்னு நம்ம சொல்லுவோமா இருக்கும். சோ அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ எல்லாருக்குமே அழுத்தம். இப்ப குழந்தைங்க அழுத்தம் சொல்லும்போது அந்த காலத்துல குழந்தைக்கு அழுத்தம் இருக்கான்னு யார் கேட்டாங்க? இப்ப குழந்தைக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. என்னப்பா உனக்கு எது செய்தா நம்ம கேட்கிற அளவுக்காவது வந்திருக்கும். இது விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சி, மனிதநேய வளர்ச்சியுமா நம்ம எடுத்துக்கலாம். ஓ, என்ன ஒரு நேர்மறை சிந்தனை. சரி, வாட்ஸ்அப் வழியா கமலக்கண்ணன் பெங்களூர்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மன அழுத்தம் தான் அதிகரிக்கிறது. முதலில் நம் தூக்கத்தை களவாடுகிறது. தூக்கம் தான் நம் செல் வளர்ச்சிக்கும் புத்துணர்ச்சிக்கும் உறுதுணை. இரண்டாவது, ஒரு ப்ரமோஷன் மெசேஜ் நம் அன்றாட பணிகளில் கவனத்தை சிதறடிக்கிறது. இதனாலும் நம் பணிகளில் கவனம் இல்லாமை போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படுகிறது. 6 அறிவை ஒரு செல் பேசி கண்ட்ரோல் செய்வது கொடுமை. அழகா சொல்லிருக்காங்க. தூக்கத்தை களவாடுது அப்படின்றது உண்மைதான், நம்ம இல்லன்னு மறுக்க முடியாது. ஆனா தூக்கம் மனுஷனுக்கு எப்ப இருந்து கெட ஆரம்பிச்சதுன்னா லைட் கண்டுபிடிச்சதுல இருந்தே சொல்லலாமா? அப்ப இருந்தே அப்ப டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும்னு நம்ம நினைச்சோம். இப்ப ஏன் நம்ம போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும்னு நினைக்க மாட்டோம். அந்த ஒரு உளவியல் ரீதியா அது நம்மள ஈர்த்து தான் வச்சிருக்கு. அதையும் விட நம்மளோட மனசை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியறதுக்கான முயற்சிகளை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம். அந்த ப்ரமோஷன் மெசேஜ் எல்லாம் உண்மைதான். வந்து நம்ம ஒரே சுடிதாரை வந்து ஒரு 10 தடவை அதே பேஜ்ல திருப்பி நம்மள காமிச்சு இதை நம்ம ஏன் வாங்கலன்னு நமக்கே தோண வச்சிருக்காங்க. இது வந்து வணிக ரீதியான அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல அவங்க யூஸ் பண்ற டாக்டிக்ஸ். இது வந்து டிவில அட்வர்டைஸ்மென்ட் போடுறதும் இதுவும் ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரை எஸ். சாமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியா மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள் தான் உண்மை. புதிய கண்டுபிடிப்புகளை நாம் தெரிய நடைமுறைப்படுத்த முடியாமல் போக அதை கற்றுக்கொள்ளப்படும் சிரமம், புது தொழில்நுட்பம் அறிவதில் உள்ள இடர்கள் மன அழுத்தமே அப்படின்னு தன்னுடைய கருத்து பதிவு செய்யறாங்க. திருப்பி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே தொழில்நுட்பம்ன்றது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிதானே? அந்த காலத்துல டிவி வந்தப்போ டிவி எல்லாத்தையும் வந்து சோம்பேறி ஆக்க போகுது, எல்லாம் வெளியே போய் விளையாட மாட்டாங்கன்னு ஆரம்பிச்சது. இப்ப வந்து ஏஐ வந்தோனையும் எல்லாருக்கும் வேலை போயிடுதோ அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. அப்படிதான் ராமலட்சுமி அவர்கள் பெல் டவுன்ஷிப்ல இருந்து அழுத்தத்திற்கு தான் ஆளாக்கப்படுகிறோம். நிறைய தெரியலையே வருகிற அழுத்தத்தை விட தெரிந்த சிலவற்றுக்கு மட்டுமே நீண்ட நேரம் செலவிட்டு பிற செய்ய வேண்டிய செயல்கள் மறந்த நிலையில் வந்த அழுத்தம் நிறைய. இந்த நேரத்தில் உபயோகமாக கழித்திருக்கலாமே தோணும். அப்புறம் மேடம், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால நிறைய கம்பெனிகள் தங்களுடைய தொழிலாளர்கள் வேலையில இருந்து நீக்குறாங்க. அந்த நிலையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் மிகவும் பெரிது. இதை பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு முதல்ல வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல மெஷின் கண்டுபிடிச்சப்ப வந்து தொழிலாளர்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சது. கணினி வந்ததுக்கு அப்புறம் அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் வேலை, மித்தவங்களுக்கு வேலை இல்லன்னு ஆரம்பிச்சது. இது எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப அது ஏஐ வந்து அது தனியா செயல்பட முடியாது. அத ஒரு மனிதன் தான் இயக்க வேணும். அந்த மனிதன் ஏஐ தொழில்நுட்பத்துல அவன் தலை சிறந்தவனா இருந்தா அப்படின்னா அவனுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ ஏஐ பேஸ்டா நம்ம டெக்னாலஜியை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் உண்மை. ஆமா, ஏஐக்கு கட்டளையிட போவது யாரு? ஒரு மனுஷன் தான். அதுல நம்ம எப்பவுமே பெருமைப்பட்டுக்கலாம். அதுக்கும் நிஜமா நான் தானே அதை நம்ம சொன்னோம்ல, நீங்க காசெல்லாம் வச்சு சொன்னீங்க, முத்துப்பட பாடல் வச்சு தேட செஞ்சோம். இப்போ இந்த கார்ல எல்லாம் பயணிக்கும் போது அதுல பாட்டெல்லாம் நம்ம தேர்வு செஞ்சு போடும்போது அதுல கூட எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுங்க. இப்ப நமக்கு பிடிச்சது சரி, கூட வர்றாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து பிடிச்சதா வேற தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. இப்படி ஒரு வசதியே இல்லைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்ல அப்படின்னு சிலர்லாம் மனம்
எல்லாம் குமுறுகிறார்களே. சூஸ் பண்றது எப்பவுமே வந்து வேலை வந்து மூளைக்கான வேலை அப்படிதானே. அதனாலதான் வந்து பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் இந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்காங்க. ஒரே ட்ரெஸ் தான் எப்பவுமே போடுவாங்க. எதுக்கு அதுக்கு போய் நேரத்தை செலவழிச்சு யோசிச்சுக்கிட்டு அது வந்து அந்த சாய்ஸ் வந்து மூளைக்கு வந்து அவ்வளோ டெய்லி நான் என்ன கலர் போடுறது அப்படின்னு யோசிக்கிறது வந்து அது அவ்வளோ மூளை வந்து டயர்ட் ஆக்கிடுது. அதுக்கு பதிலா அந்த ரிசர்வ் நான் வந்து இன்னொரு முக்கியமான வேலைக்கு நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்போ வந்து ரேடியோ கேட்கறதுல பாட்டு ஈஸியா ஓகே ஏதோ ஒரு பாட்டு ஓடுதே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதானே. சரி, வானொலிக்கு இப்படி ஒரு விளம்பரமும் தேவைதான். எப்படி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதுவும் சில சமயங்கள் தொழில்நுட்பத்தினுடைய கண்ட்ரோலுக்கு நாம போகும்போது நாம் மனதளவுல இல்லாம உடல் அளவிலையும் பாதிப்படைகிறோம். நான் சொல்லல, சுகுமார் அவர்கள் கர்னூல் ஆந்திரால இருந்து வாட்ஸ்அப் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் படிச்சிட்டு இருக்கோம். தொழில்நுட்ப வளர்ச்சியினால் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதால் உடல் அளவிலும் பாதிப்படைகிறோம். எதையும் அளவோடு பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை. இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்ப வேகத்தால் சிறிய குழந்தைகள் கூட நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் 2 வயது குழந்தைகள் கூட கைபேசி இல்லாமல் உணவு உண்பதில்லை. பெற்றோர்களும் குழந்தை அழுகிறது என்று கொடுத்து விடுகிறார்கள். இதே போல நம்ம பேசுற கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. again பேரண்ட்ஸ் தான் குடுக்குறோம். அப்ப அதை நம்ம வேற ஏதாவது டாக்டிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம தான் கிரியேட்டிவா யோசிக்கணும். மேபி ஏஐ கிட்ட கேட்கலாமோ அப்படின்னு இது நம்ம தலைப்புக்குள்ள வரணும்னா அந்த குழந்தை அழுத்தத்திற்கு பெற்றோர்கள் தான் ஆளாக்கிட்டாங்க கூட வச்சுக்கலாம் போல இருக்கு. வசந்த் அழைப்பு கேட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் நம்மை அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறதா இல்லையா? முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எல்லா துறைகளிலுமே இந்த தொழில்நுட்பம் தன்னுடைய முகத்தை காட்டிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது விளையாட்டுலையும் நம்ம குறிப்பிட்டோம். அதுலயும் வளர்ந்து வர தொழில்நுட்பத்தினால பல உபகரணங்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். கிரிக்கெட் விளையாட்டு ரொம்ப பிரபலமானது இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது அதுலயுமே முன்ன இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. அம்பயர் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னாலும் இப்ப 3rd அம்பயர் அப்படின்னு அடுத்து 4th 5th எல்லாம் கூட போயிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒரு ஸ்டம்ப் எந்த நேரத்துல கீழே வந்துச்சு, அவர் அந்த இடத்த போய் கடந்துட்டாரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கான தொழில்நுட்பங்கள், அது மக்களும் பாக்குறதுக்கான தொழில்நுட்பம் இப்ப வந்துட்டனால அது விளையாட்டு வீரர்களுக்கு அழுத்தமாகுமா இல்லையா? ஒரு விதத்துல அழுத்தமாகும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ், அவங்க ட்ரெயின் ஆகும்போது அதுக்குரிய பெர்ஃபெக்ஷன் இதெல்லாம் முன்னாடியை விட அதிகமா தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னொரு விதத்துல வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படிதானே. ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா அம்பயர் பார்க்கும்போது ஒரு மைல்டு ஹியூமர் இருக்கதா செய்யும். அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? இப்போ அது சரியா துல்லியமா காட்டுது, அப்ப நல்லது தானே அப்படிதான் விளையாட்டு வீரர்களும் அப்படிதான் எடுத்துப்பாங்க நேர்மறையான்னு சொல்ல வரீங்க. அதே போல இப்படி தனி விளையாட்டுகள் நம்ம பார்க்கும்போது அதுல ஒவ்வொரு நாளுமே இந்த விளையாட்டு சார்ந்த உபகரணங்கள் ரொம்ப விலை உயர்ந்ததா கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு சிலரால அதை நம்ம கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. ஒரு சிலரால அது முடியல அப்படின்ற போது அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாயிருமே. அது இருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனாலும் அப்படி ஒரு மன அழுத்தத்தை வீரர்களுக்கு ஏற்படுத்தலாம். அது ஒரு விதமான ஃபோமோ தானே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தானே. அவங்க எல்லாம் வச்சிருக்காங்களே, அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணா நமக்கு இதுவா இருக்குமோ. இது நம்ம தங்கல் படத்துல இருக்கிற எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். புண்ணு ஆயுதம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். இப்ப நம்ம தொழில்நுட்பம் அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குதா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். ஒரு மனநல ஆலோசகரா இல்லைன்னா தொழில்நுட்பம் சார்ந்து ஓரளவுக்கு இயங்கக்கூடியவங்க அப்படின்ற முறையில இது எப்படி நீங்க பார்க்கறீங்க? அழுத்தம் நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க? தொழில்நுட்பம் அப்படின்ற வார்த்தையவே நம்ம வந்து இன்னைக்கு சுருக்கிட்டோமோ நம்மளோட நேயர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே சோஷியல் மீடியா, போன் இதுவே பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபேன் போடுறோம், ஏசி போடுறோம், கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பேசுறோம், மைக்ல இருந்து ஒளிபரப்பாகுது, எவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாம் பதில் சொல்றாங்க. இதுவும் தொழில்நுட்பம் தானே. அப்ப தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து வெறும் போன் மட்டும் கிடையாது. அது ஒண்ணா நான் பாக்குறேன். அப்ப இந்த தலைப்புல பார்க்க போனீங்கன்னா தொழில்நுட்பம் ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியமான ஒண்ணு. எல்லா சேஞ்சஸையும் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிதானே. என்ற எல்லா சேஞ்சஸையும் போல தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒருத்தவங்களுக்கு அழுத்தத்தை ஓரளவுக்கு கொடுக்கதான் செய்யும். அந்த அழுத்தம் நம்மளால கையாள கூடியதா இருந்ததுன்னா அது குட் ஸ்ட்ரெஸ். கையை மீறி போகும்போது அது பேட் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மன அழுத்தத்தையும் உருவாக்குதான். அந்த பணியிடங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும் தான் நினைக்கிறேன். இதை முன்னாடி இருந்த பணி சூழல் எப்படி, இப்ப இருக்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப நான் அம்சிட்ட பாக்கல, நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் தான் அப்படின்ற காலம் ஆயிட்ட போது என் நேரமும் கண்ணும் கருத்துமா அதையே பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம ஆளாயிட்டோமோ அப்படின்னு தோணுது. மாதிரிலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்களோ அதெல்லாம் பாத்துக்கலாம். அந்த நாளைக்கான வேலைகள் நம்ம திட்டமிட்டுக்கலாம் அப்படின்னு போகும்போது இப்போ இந்த திட்டமிடுதலையே கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்படுது. அவ்வப்போது நம்ம கட்டளைகள் வந்த வண்ணம் உள்ளன அப்படின்னு பணிச்சூழல் சிரமத்துல எதுவும் இருக்கா, இது எப்படி இருக்கா? அது மாதிரி உண்மைதானே மேம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஃபால் பேக்க அவங்க வந்து டெக்னாலஜி மூலமா அதை பூசி மொழிகிறாங்களா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. லைக் காலையில 10 மணிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டாஸ்க் கொடுத்துருக்கணும். அதுக்கு ஒரு நோட் போடலைன்னா கோவம் வரும், அது வேற விஷயம். ஆனா அந்த டாஸ்க் வந்து அப்புறமா 11 மணிக்கு நான் ரீவாம் பண்ணி போடுறேன், இல்ல டிலீட் பண்ணிட்டு திருப்பி நான் மாத்தி போடுறேன் அப்படின்றப்போ உள்ளதுதான் இந்த அழுத்தம் உள்ளதுதான். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் கல்ச்சர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா பாலிசி மேக் பண்ணி பண்ணணும்ன்றதா முக்கியமே தவிர இதுல டெக்னாலஜியை நம்ம வந்து குறை சொல்லாதீங்க. அது நீங்க உண்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பார்த்தாலும் தொழில்நுட்பம் வந்து நம்ம ரொம்ப விரைவா செயல்பட வைக்குது அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். எந்த அளவுக்கு உங்களை அது விரைவா செயல்பட வச்சிருக்கு உங்களுடைய அனுபவத்துல? இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், இல்ல நான் வந்து இப்போ ரேடியோல பேசுறதாகட்டும் மக்களை ரீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு கருவியா இருக்கு. சோ சைக்கியாட்ரி இல்ல மனநலம் அப்படின்றது ஒரு ஸ்டிக்மாவா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னுமே கிராமத்துல இருந்து சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க போனோம் அப்படின்னா வந்து ஐயோ யாராவது தெரிஞ்சிட்டா என்ன பண்றது, இந்த விசேஷம் முடிச்சுட்டு போலாம், ஒரு பேஷண்ட்லாம் கல்யாணம் முடிச்சு நாங்க கூட்டிட்டு வரோம், பக்கத்துல யாராவது தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடும் சொல்றது இன்னுமே இருக்கு. அதனால கிராமத்துல பக்கத்துல இருக்க சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க வேணா, நான் டவுன்ல வந்து வேற சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறேன். இந்த அளவுக்கு அவங்க வந்து அதுக்கு நேரம் இதெல்லாம் செலவு பண்றாங்க. இதை வந்து ஒரு பிரேக் பண்றதுக்காக, ஸ்டிக்மாவை பிரேக் பண்றதுக்காக நான் டெக்னாலஜியை ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டூலா நான் பாக்குறேன். நான் இவ்வளவு பேசுறேன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஓகே இதெல்லாம் நார்மல் தானா, இதை பத்தி நம்ம போய் பேசலாமா? சைக்கியாட்ரிஸ்ட்னா உடனே ரோட்ல ட்ரெஸ் பிச்சு போட்டு பைத்தியமா திரியறவங்க மட்டும் கிடையாது அப்படிதானே. தூக்கம் வரல, எனக்கு வந்து போன் அதிகமா நான் யூஸ் பண்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம் வரக்கூடியதும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தானே. சோ அப்போ அதை பிரேக் பண்ணி அவங்க வரதுக்கான ஒரு டூலா நான் இதை பாக்குறேன். இது இன்னொரு வகையில பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து இப்போ சமூக ஊடகங்கள் அப்படின்னு வரும்போது நாம நினைக்கிற பெரும் ஆளுமைகள், நம்ம அவ்வளவு மதிக்கத்தக்க போற்றத்தக்க இடங்கள் இருக்கிறவங்களும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. இப்ப சர்வசாதாரணமாச்சு இருந்தாலும் இந்த சமூக ஊடகங்கள் மேல ஒரு ஏதோ ஒரு அவநம்பிக்கை, ஏதோ ஒரு பற்றுதல் இல்லாதவங்களுக்கு அவங்களும் இந்த இடத்துல வரணுமா, இந்த தளத்துல அவங்க இயங்கணுமா அப்படின்லாம் தோணுது. அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்ல. அப்படி நம்ம நினைச்சா நம்மளால வந்து காமன் மேன ரீச் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டராவே இருந்தாலும் பிரசிடென்டாவே இருந்தாலும் காமன் மேன ரீச் பண்றதுக்கு சோஷியல் மீடியா
தேவைப்படுதே. அது இருக்கிறதுனால டெமோக்ரஸி இன்னும் வளருதுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எல்லாமே நமக்கு சாதகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நேர்மறையான கருத்தோடவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம அப்படி கடந்து போறோம். ஆனா நிறைவு செய்யல. அடுத்த வாரம் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. தொழில்நுட்பம் நம்மை அதிக அழுத்தத்திற்கு ஆளாக்குறதா இல்லையான்னு விவாதிக்கலாம். நேர்களே நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் நன்றி. தேங்க்யூ.